சார் இப்ப நீங்க நேரடியா பழகுனவர், எனக்கு என்னன்னா அவர் பழகு எப்படிப்பட்டவர் சார்? இப்ப எங்க தலைமுறையில ஒரு வீடியோல பாக்குறோம், சிலர் விமர்சிக்கிறாங்க காட்டமா, சிலர் வந்து ஆதரிக்கிறாங்க. இல்ல, விமர்சிப்பவர்களை பத்தி கவலை இல்லைங்க. இங்க தகுதியே இல்லாதவர்கள் எல்லாம் விமர்சிக்கக்கூடிய மண் இது. இங்க நீ பாபாவை பேசுறா, பாபாவோட தியாகம் பண்ணியிருக்கணும். அந்த தியாகம் செய்யாதவர்கள் பழனி பாபா விமர்சனம் பண்ணுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. நேதாஜி விமர்சனம் பண்ணுகிறவர்கள் நேதாஜி செய்த தியாகத்தில் பாதியாக பண்ணியிருக்கணும். பெரியாரை விமர்சனம் பண்ணுறவங்க பெரியாரை செய்கிற தியாகத்தில் பாதியாக பண்ணியிருக்கணும். இங்கே டாஸ்மார்க்கில் படுத்துட்டு விமர்சனம் பண்ணுவதா? அது அல்ல. பழனி பாபா பொறுத்த வரைக்கும் அவர் சமரசமாயிருந்தால் இந்திரா காந்தியோட மத்திய மந்திரியாக இருந்திருப்பார். கருணாநிதியோட சமரசம் செய்தால் கருணாநிதி அமைச்சரவையில் ஒரு மந்திரியாக இருந்திருப்பார். அந்த முஸ்லீம்களுக்கான இடத்தை அடைச்சிருப்பார். எம்ஜிஆரோட சமரசம் செய்து கொண்டு வந்தால் எம்ஜிஆருடைய அமைச்சரவையில் அவர் ஒரு அமைச்சராக இருந்திருப்பார். ஜெயலலிதாவோட அமைச்சராக இருந்திருப்பார். ராமதாஸோட மத்திய மந்திரியாக இருந்திருப்பார். இப்படி பல வாய்ப்புகள் வந்த பொழுதும் அவருக்கு சமரசம் இல்லாத அரசியல், RSS எதிர்ப்பு அரசியல்.